2024 சைபர் மோசடி வழக்குகளில் இந்தியர்கள் ரூபாய் 22,845.73 கோடிக்கு மேல் இழந்துள்ளனர் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்தது. இது முந்தைய ஆண்டின் தரவுகளுடன் ஒப்பிடும்போது இது சுமார் 206% அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 44,323 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. எழுத்துப்பூர்வமாக கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஹாங்காங்கிலிருந்து தில்லி விமான நிலையம் வந்த ஏர் இந்தியா விமானத்தில் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பயணிகள் முன்கூட்டியே இறங்கிச் சென்றதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பீகாரின் மாநில வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் அட்டை நம்பகமான ஆவணங்கள் இல்லை என தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்டில் தெரிவித்திருக்கிறது. துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் ராஜினாமாவை தொடர்ந்து ராஜ்யசபா துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். ராஜ்யசபா கூட்டங்களை இனி அவர் வழிநடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 199 கோடி ரூபாய் வரி பாக்கியை செலுத்த வேண்டும் என்ற வருமான வரித்துறை நோட்டீஸுக்கு எதிராக காங்கிரஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டை வருமான வரித்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் தள்ளுபடி செய்துள்ளது. விலக்கு அளிக்க கோருவதற்கு குறிப்பிட்ட நாட்களுக்குள் வருமான வரி தாக்கல் செய்யப்படவில்லை என தீர்ப்பாயம் தெரிவித்திருக்கிறது. திமுக கூட்டணி உடைவதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்திருக்கின்றன என்று காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பிறகு பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறினார். தனிநபர் வருமானத்தில் தமிழகம் நாட்டிலேயே 2வது இடத்தை பிடித்துள்ளது என லோக்சபாவில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தனிநபர் வருமானம் 1,96,309 ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் மகேந்திர சிங் தோனியின் கிரிக்கெட் வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களை குறிக்கும் மஹி அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. இதில் டோனியின் பல்வேறு காலகட்ட புகைப்படங்கள் முதலானவை இடம்பெற்றுள்ளன. உலகின் பாதுகாப்பான பட்டியலில் அண்டோரா நாடு முதலிடம் பிடித்திருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம் 2வது இடத்திலும் கத்தார் 3வது இடத்திலும் உள்ளது. இந்த பட்டியலில் இந்தியாவுக்கு 87வது இடமும், சீனாவுக்கு 15வது இடமும், அமெரிக்காவுக்கு 66வது இடமும் கொடுக்கப்பட்டுள்ளது. மதுபானம் தொடர்புடைய பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட சத்தீஸ்கர் மாநில முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகலின் மகன் சைத்தன்யா பாகலை வரும் ஆகஸ்ட் 4 வரை நீதிமன்ற காவலில் வைக்கும்படி ராய்ப்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் கிராம சாலைகள் திட்டத்தில் தமிழக அரசுக்கு சுமார் 6,000 கோடி ரூபாய் நிதி தரப்பட்டும் மலை கிராமங்களில் திமுக அரசு சாலை வசதி செய்து தரவில்லை என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். உடுமலைப்பேட்டை ஈசல்திட்டு மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் மணியன் என்பவர் உடலை தொட்டில் கட்டி தூக்கி செல்லும் வீடியோவை வெளியிட்டு அவர் இவ்வாறு கூறினார். இங்கிலாந்தில் இருக்கும் கோஹினூர் வைரத்தை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும், அது நமது நாட்டிற்கு சொந்தமானது என ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியுள்ளார். நாடுகளுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்பி வந்த 11,000 யூடியூப் வீடியோக்களை கூகுள் நிறுவனம் நீக்கியுள்ளது. இதில் சீனாவை சேர்ந்த 7,700 வீடியோக்கள் இடம்பெற்றுள்ளன. மத்திய அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை சசி தரூர் எம்பி மாற்றிக்கொள்ளாவிட்டால் எந்த நிகழ்ச்சிக்கும் அவரை அழைக்க மாட்டோம் என கேரள காங்கிரஸ் மூத்த தலைவர் முரளிதரன் கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்துள்ள சசி தரூர், அப்படி சொல்ல இவர்கள் யார், கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கிறார்கள் என கேட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண் கன்வார் யாத்திரையில் முடங்கி போன தனது கணவரை தோளில் சுமந்து 150 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சண்டிகரை தூய்மை நகரமாக மாற்ற விரும்பிய 88 வயதான மாஜி IPS அதிகாரி இந்திரஜித் சிங் தினமும் காலையில் அந்நகரின் தெருக்களை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வரும் வீடியோ வைரலாகி வருகிறது. NR காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணியில் நடக்கும் புதுச்சேரி அரசின் ஊழல்களை ஜனாதிபதியிடம் தெரிவிக்க டெல்லி வந்துள்ள புதுச்சேரி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். தஞ்சை பெரிய கோயிலில் ஆடி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகா நந்தியம் பெருமானுக்கு வாசனை பொருள்களால் அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. ஏமன் நாட்டின் துறைமுகங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் உள்ள சர்வதேச விமான நிலையம் மீது துல்லிய தாக்குதல் நடத்தினர். லடாக் யூனியன் பிரதேசத்தின் புதிய துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்ட கவிந்தர் குப்தா டெல்லியில் உள்ள குருத்வாரா ஸ்ரீ பங்களா சாஹிப்பில் பிரார்த்தனை செய்து வழிபட்டார். எகிப்தில் நடக்கும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் 2வது சுற்றில் இந்திய வீராங்கனை அனாகத் சிங் பிரான்சின் இன்ஸ்கியோத்தை 3-0 என வீழ்த்தினார்.
ஆண்கள் ஒற்றையரில் இந்தியாவின் அரிஹந்த் 3-0 என அயர்லாந்தின் ஆரோனை வென்றார். ஜெயலலிதா இருந்தபோது நடைபெறாத RSS பேரணி திமுக ஆட்சியில் தடையின்றி நடைபெறுகிறது என சீமான் கூறினார். தேர்தலுக்கு 8 மாதங்கள் உள்ளன. கூட்டணி குறித்து மாநாட்டில் அறிவிப்பதாகவும் சொன்னார். வேலூர் துரப்பாடியில் உள்ள சிறையியல் மற்றும் நிர்வாக சீர்திருத்த மையத்தில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து பயிற்சி முகாம் துவங்கியது. புதிய சட்ட திருத்தங்களால் மக்களுக்கு சில நன்மைகள் உள்ளதாக கல்லூரி முதல்வர் லதா கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மூதூர் கிராமத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டதாக கூறி அப்பகுதி மக்கள் அரசு பஸ்ஸை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் காமராஜர் பற்றி அவதூறாக பேசிய திருச்சி MP சிவா வீட்டை முற்றுகையிடும் போராட்டம் இன்று நடந்தது. அப்போது போலீசாருக்கும் தமிழர் தேசம் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. நடிகர் ஸ்ரீகாந்த் தொடர்புடைய போதைப்பொருள் வழக்கில் விசாரணைக்கு ஆஜரான பலரை மிரட்டி 50 லட்சம் ரூபாய் வரை வசூலித்த இன்ஸ்பெக்டர் மற்றும் 2 சப் இன்ஸ்பெக்டர்கள் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது துறை ரீதியாக விசாரணை நடக்கிறது. போயிங் விமானங்களில் எரிபொருள் சுவிட்ச் அமைப்புகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் எந்த பிரச்சனையும் கண்டறியப்படவில்லை என ஏர் இந்தியா விளக்கம் அளித்துள்ளது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக நாளை மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் முக்கிய நகரங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட சிறப்பு பஸ்கள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகரில் பாதுகாப்பு பயிற்சிகளில் பங்கேற்காத 20 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிகாரிகள் ஆய்வுக்கு செல்லும் போது அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்காத பட்டாசு ஆலைகளை தற்காலிகமாக மூட தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கால்பந்து வரலாற்றில் பெனால்டி அல்லாமல் அதிக கோல் அடித்த வீரர்கள் பட்டியலில் போர்ச்சுகல் ரொனால்டோவை பின்னுக்கு தள்ளி அர்ஜென்டினா மெஸ்ஸி முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். மெஸ்ஸி 764 கோல்களும் ரொனால்டோ 763 கோல்களும் அடித்துள்ளனர். வங்காளதேசத்தில் F-7 PGI என்ற போர் விமானத்தில் விமானப்படை வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்ட போது திடீரென விமானம் உத்தரா பகுதியிலிருந்த பள்ளிக்கூடம் மீது விழுந்தது. இதில் 25 குழந்தைகள் உட்பட 27 பேர் இறந்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தேரோட்டத்தை முன்னிட்டு ஜூலை 28ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை விடப்படுவதாக கலெக்டர் சுகபுத்ரா அறிவித்துள்ளார். விடுமுறையை ஈடு செய்ய ஆகஸ்ட் 9ஆம் தேதி வேலை நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு 4 வாரங்களில் புதிய பாஸ்போர்ட் வழங்க மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் கல்லாங்காடு பகுதியில் செயல்படும் பனியன் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. விபத்துக்கான காரணம் மின் கசிவாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. துபாயிலிருந்து பேஸ்ட் வடிவத்திலான 28 கிலோ தங்கத்தை உடலில் மறைத்து கட்டி கடத்தி வந்த குஜராத் தம்பதியை சூரத் விமான நிலையத்தில் போலீசார் கைது செய்தனர். திமுகவுக்கு 2026 தேர்தல் வரலாற்றில் மிக மோசமான தேர்தலாக இருக்கும். திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பை கோட்டை விட்டுவிட்டதாக அண்ணாமலை கூறினார். கேரள மாநில தடகள போட்டியில் PT உஷா 41 ஆண்டுகளுக்கு முன்பு தனது 20 வயதில் படைத்த சாதனை இன்று முறியடிக்கப்படாமல் உள்ளது. கொல்லத்தைச் சேர்ந்த 20 வயதான ஆத்ரா முயற்சி செய்தார், முடியவில்லை. தலைமை நீதிபதியாக மட்டுமல்லாமல் சேவகனாகவும் பணியாற்றி நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பேன் என சென்னை ஹைகோர்ட் புதிய தலைமை நீதிபதி MM ஸ்ரீவாஸ்தவா உறுதியளித்தார். பாமக தலைவர் அன்புமணி தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை வரும் 25ஆம் தேதி திருப்போரூரில் இருந்து துவங்குகிறார். முதற்கட்ட பயணத்தை ஆகஸ்ட் 4ஆம் தேதி நிறைவு செய்கிறார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் சீனாவின் லீ ஷிபெங்கியிடம் 21-14, 24-22, 21-11 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்தார். எனக்கு ஆன்லைன் ரம்மி விளையாட தெரியாது. எனது மொபைல் திரையில் 10 முதல் 15 வினாடிகள் தோன்றிய ஒரு விளையாட்டை தவிர்க்க முயற்சித்தேன் என அமைச்சர் மாணிக்ராவ் கோகடே இன்று விளக்கம் அளித்துள்ளார். அமர்நாத் யாத்திரை தொடங்கியதில் இருந்து நேற்று வரை, அதாவது 19 நாளில் 3.21 லட்சம் பக்தர்கள் பனிலிங்கத்தை தரிசனம் செய்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை பெரிய கோவில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மகாநந்தியம் பெருமானுக்கு பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. பிரதோஷ அபிஷேகத்தை பக்தர்கள் பரவசத்துடன் பார்த்து தரிசனம் செய்தனர். தனிநபர் வருமானத்தில் இந்தியாவிலேயே தமிழகம் 2வது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளதாக தமிழக அரசு பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளது.
பணமுட்டை விவகாரத்தில் சிக்கிய நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான பதவி நீக்க தீர்மானம் குறித்த விஷயத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக துணை ஜனாதிபதி பதவியிலிருந்து ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்ததாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கழுகு, தேசிங்கு ராஜா உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் பிந்து மாதவி. தமிழில் சில ஆண்டுகள் காணாமல் போயிருந்த இவர் சிறு இடைவெளிக்கு பின் பிளாக்மெயில் படத்தில் நடித்துள்ளார். ஜி.வி. பிரகாஷ் நாயகனாகவும் தேஜு அஸ்வினி நாயகியாகவும் நடித்துள்ளனர். மாறன் இயக்கியுள்ளார். பிந்து மாதவி கூறுகையில், இதில் அர்த்தமுள்ள கேரக்டரில் நடித்துள்ளேன். இப்படி ஒரு வேடத்திற்காக நீண்ட காலம் காத்திருந்தேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி என்றார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் பிரிட்டனின் கடற்படை விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டது. 38 நாட்களுக்கு பிறகு பழுது சரி செய்யப்பட்டு இன்று பிரிட்டனுக்கு மீண்டும் புறப்பட்டு சென்றது. சுதா கோங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவிமோகன் அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் படம் பராசக்தி. 1965களில் இதன் கதை உருவாகிறது. இதன் படப்பிடிப்பு ஏற்கனவே பாதி நடந்த நிலையில் இப்பட தயாரிப்பாளரின் வீடு, அலுவலகத்தில் நடந்த அமலாக்கத்துறை ரெய்டு காரணமாக படப்பிடிப்பு நின்றது. தற்போது பொள்ளாச்சியில் மீண்டும் படப்பிடிப்பு துவங்கியுள்ளது. இதில் புதிதாக தெலுங்கு நடிகர் ராணாவும் இணைந்துள்ளார். இவர் வில்லன் வேடத்தில் நடிக்கிறாராம். 9 முறை சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகாத செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமாரை வெளிநாடு செல்ல அனுமதிக்க கூடாது என சென்னை ஹைகோர்ட்டில் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. தெலுங்கு நடிகர் பவன் கல்யாண் ஆந்திர அரசியலில் துணை முதல்வராக பொறுப்பு வகிக்கிறார். இதற்கு முன் அவர் நடிப்பில் ஹரிஹர வீரமல்லு, ஓஜி, உஸ்தாத் பகத்சிங் ஆகிய படங்கள் படப்பிடிப்பில் இருந்தன. இவற்றில் முதல் 2 படங்கள் முடித்துவிட்டன. தற்போது உஸ்தாத் பகத்சிங் படத்தில் நடித்து வருகிறார். ஹரிஷ் சங்கர் இயக்குகிறார். இதில் நாயகியாக ஏற்கனவே ஸ்ரீலீலா நடித்து வந்த நிலையில் இப்போது இன்னொரு நாயகியாக ராஷி கண்ணா இணைந்துள்ளதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். மும்பை ரயில் தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற 12 பேரையும் விடுதலை செய்வதாக மும்பை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து மகாராஷ்டிரா அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. அதிமுகவுடன் கூட்டணி வைக்க எந்த கட்சியும் தயாராக இல்லை. வேறு வழியில்லாமல் பாஜகவுடன் இபிஎஸ் கூட்டணி வைத்துள்ளார். கூட்டணிக்கு வராத கட்சிகளை கொச்சைப்படுத்துவது நாகரிகமான தலைவருக்கு அழகல்ல என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் 24 மணி நேரத்தில் மட்டும் 10 படுகொலைகள் நடந்திருப்பது மக்களை அச்சத்தில் உறைய வைத்துள்ளன. அமைதி பூங்காவாக திகழ்ந்த தமிழகத்தை இன்று ஆயுதங்களின் கிடங்காகவும் கொலைகளின் கூடாரமாக மாற்றிவிட்டதாக நயினார் நாகேந்திரன் கூறினார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் விடுத்துள்ளது. கோவை குண்டுவெடிப்பு கைதி 5 நாட்கள் போலீஸ் கஸ்டடிக்கு பிறகு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட டெய்லர் ராஜா விசாரணையின் போது போலீசார் துன்புறுத்தவில்லை என மாஜிஸ்ட்ரேட்டிடம் கூறினார். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். துணை ஜனாதிபதியின் திடீர் ராஜினாமா புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அதிர்ச்சியளிக்கிறது. அவர் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போரை போல் பல போர்களை நிறுத்தியவர் ட்ரம்ப். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போரை நிறுத்த தீவிரத்துடன் அவர் பணியாற்றி வருகிறார் என அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லிவிட் தெரிவித்தது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. தலை சுற்றல் காரணமாக மருத்துவமனையில் அட்மிட்டான முதல்வர் ஸ்டாலின் உடல்நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி போனில் நலம் விசாரித்தார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுலும் போனில் பேசியுள்ளார். தலை சுற்றலால் சென்னை 1000 விளக்கு கிரீன் சாலையில் உள்ள அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதல்வர் ஸ்டாலின் PET ஸ்கேனிங் பரிசோதனைக்காக தேனாம்பேட்டை அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஏமனில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கேரள நர்ஸ் நிமிஷா பிரியாவை காப்பாற்ற வசூலித்த பணத்தை பேச்சு நடத்த சென்றவர் அபகரித்து விட்டதாக புகார் எழுந்துள்ளது. திமுகவை தோற்கடிக்க அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும். இது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு பொருந்தும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பல்லாவரம் அருகே சாலையை கடக்க முயன்ற 7ஆம் வகுப்பு மாணவியை மாடு ஒன்று முட்டி தூக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாடுகளை கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பண்ருட்டி தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. 2016 முதல் 2021 வரை அதிமுக எம்எல்ஏவாக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சத்யா மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 74,280 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,285 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 128 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சிவகாசி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பட்டாசு ஆலையின் மேலாளர் பிரபாகரன், போர்மேன் செல்வகுமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உரிமையாளர் சீனிவாசனை போலீசார் தேடி வருகின்றனர். IMF அமைப்பின் துணை மேலாண் இயக்குநர் பதவியிலிருந்து கீதா கோபிநாத் அடுத்த மாதம் விலகுகிறார். ஹார்வர்டு பல்கலையில் விரிவுரையாளராக கீதா பணிபுரிய உள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து 18,000 கன அடியில் இருந்து 16,000 கன அடியாக குறைந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க போடப்பட்ட தடை 3வது நாளாக தொடர்ந்து நீடிக்கிறது. அரசியலுக்கு வந்து 1000 கோடி ரூபாய் சம்பாதித்தேன் என்று சொல்வது முற்றிலும் தவறானது. அதை நிரூபித்தால் நான் அரசியலில் இருந்து விலக தயார் என தெலுங்கு தேசம் MLA பானு பிரகாஷ் குற்றச்சாட்டுக்கு ஆந்திர முன்னாள் அமைச்சர் ரோஜா பதிலளித்துள்ளார். துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் ராஜினாமாவில் சந்தேகம் உள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் 1 மணி முதல் மாலை 4:30 மணிக்குள் ஏதோ ஒரு தீவிரமான விஷயம் நடந்துள்ளதாக கூறியுள்ளார். குரூப் 4 விடைத்தாள் பெட்டிகள் பிரிக்கப்பட்டதாக வெளியான செய்திக்கு TNPSC மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆவணங்கள் மட்டுமே அட்டை பெட்டியில் அனுப்பப்பட்டதாகவும் ஆவணங்கள் பிரிக்கப்பட்ட நிகழ்வு எங்கே நடந்தது என்பது குறித்து விசாரணை நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைப்பதற்கு 5 இடங்களை தமிழக அரசு தேர்வு செய்துள்ளது. அந்த 5 இடங்களையும் விமான நிலைய ஆணையம் விரைவில் ஆய்வு செய்து இடத்தை முடிவு செய்ய உள்ளது. மார்க்சிஸ்ட் தலைமை அலுவலகமான AKG பவனில் அச்சுதானந்தன் உடல் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஆலப்புழாவில் உள்ள சொந்த ஊரில் நாளை இறுதி சடங்கு முடிந்த பின் தகனம் செய்யப்பட உள்ளது. திருமலை திருப்பதியில் மைசூர் மகாராஜாவின் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் நடைபெற்ற இந்த பாரம்பரிய நிகழ்வில் கர்நாடக அரசின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மலையப்ப சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே டான்டி தேயிலை தொழிலாளர்கள் குடியிருப்பு பகுதியில் வீட்டு வாசலில் பாத்திரம் கழுவிக் கொண்டிருந்த மூதாட்டியை ஒற்றை கொம்பன் யானை மிதித்துக் கொன்றது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து டான்டி தொழிலாளர்கள், வியாபாரிகள், அனைத்து கட்சியினரும் இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். ரீமேக் படங்களில் நடிப்பதற்காக மக்கள் என்னை விமர்சிக்கிறார்கள். ஆனால் ரீமேக் படங்களில் நடித்ததால்தான் கட்சிக்கு நிதி வந்தது. அதுவே கட்சியை தொடர்ந்து நடத்த உதவியது என்கிறார் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் உள்ள 4 மீனவ கிராமங்களிலும் தூண்டில் முள் வளைவு அமைக்கப்படும் என அப்பகுதியில் ஆய்வுக்கு சென்ற MLA கல்யாண சுந்தரம் தெரிவித்தார். தஞ்சை கீழவாசல் பகுதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். புதுச்சேரி பாஜ பிரமுகர் உமாசங்கர் இவர் கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 12 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். இந்த வழக்கை CBIக்கு மாற்றி சென்னை ஐகோர்ட் நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியில் பெய்த கனமழையால் மலைக்குன்றின் மீதிருந்த ராட்சத பாறை சாலை நடுவில் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பணி நிரந்தரம் கேட்டு போராடும் ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு போர்க்கால அடிப்படையில் முதல்வர் மேற்கொள்ள வேண்டும் என வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் உடலுக்கு முதல்வர் பினராயி விஜயன், கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர், அமைச்சர்கள் மற்றும் CPM தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். பார்லிமெண்ட் கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் முழக்கத்தால் ஓரிரு நிமிடங்களில் 2 அவைகளும் முடங்கின. ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததால் அவையை துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் நடத்தினார். 2 அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் பார்லிமெண்டின் 2 அவைகளும் மீண்டும் முடங்கியது. அவையின் மையப்பகுதிக்கு வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். ஆட்ட காணோம், அண்டாவ காணோம், குண்டாவ காணோம் என்று தேடிய நிலைமை மாறி தற்போது மனுஷன் கிட்னியை காணோம் என்று தேடும் அவல நிலையை திமுக அரசு உருவாக்கிவிட்டது என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் குற்றம் சாட்டினார். முதல்வர் ஸ்டாலின் நலமுடன் உள்ளார். 3 நாட்கள் ஓய்வெடுக்க டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். விரைவில் அவர் குணமடைந்து வீடு திரும்புவார் என துணை முதல்வர் உதயநிதி கூறினார். குற்றாலம், மெயினருவி, ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம் அருவிகளில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் புலியருவி தவிர அனைத்து அருவிகளிலும் டூரிஸ்டுகள் குளிக்க 4வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நான் முதல்வன் திட்டத்தில் சேருபவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே செல்வது அந்த திட்டம் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் தெளிவுபடுத்துகிறது என முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரியில் சாப்பரானப்பள்ளியிலிருந்து மாரசந்திரம் செல்லும் சாலையில் அடுத்தடுத்து 2 டிரான்ஸ்பார்மர்களை உடைத்து 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காப்பர் கம்பிகளை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். தேன்கனிக்கோட்டை மின்வாரிய அலுவலர்களும் போலீசாரும் தீவிரமாக விசாரணை நடத்துகின்றனர். கிருஷ்ணகிரியில் தொட்டமஞ்சு கிராமம் அருகே வனப்பகுதியில் அழுகிய நிலையில் கிடந்த ஆண் மற்றும் பெண் சடலங்களை அஞ்சட்டி போலீசார் மீட்டனர்.
முதற்கட்டமாக இறந்தவர்கள் மாதேஷ் மற்றும் நாகம்மா என தெரிய வந்துள்ளது. மேலும் விசாரணை நடக்கிறது. துணை ஜனாதிபதி பதவியை ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்த நிலையில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், நட்டா உள்ளிட்டோர் முக்கிய ஆலோசனை நடத்தினர். அடுத்த துணை ஜனாதிபதி யார் என விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 2ஆம் கட்ட சீசனுக்கான 5 லட்சம் மலர் செடிகள் நடவு செய்யும் பணிகளை கலெக்டர் லட்சுமி பவியா டன்னீரு துவக்கி வைத்தார். அமெரிக்காவின் அதிநவீன போர் ரக அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் 3 இன்று இந்தியா வந்து சேர்ந்தது. 2 நாட்களில் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்படும். தமிழகத்தில் பஸ் கட்டணங்கள் உயர்த்தும் திட்டம் இல்லை என போக்குவரத்து துறை விளக்கமளித்துள்ளது. இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் குறைந்த கட்டணத்தில் பஸ்கள் இயக்கப்படுகின்றன என அதிகாரிகள் கூறியுள்ளனர். ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் 6.4 பதிவாகியுள்ளது. அடுத்தடுத்து 3 முறை நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. விசைத்தறியாளர்களின் நலன் காக்க தாலிக்கு தங்கம் திட்டத்துடன் இலவச பட்டு சேலைகள், ஏழை நெசவாளர்களுக்கு பசுமை வீடுகள் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ள முதல்வர் ஸ்டாலினை அவரது சகோதரர் அழகிரி சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். இந்தியாவின் துணை ஜனாதிபதி பதவி உள்பட பல்வேறு பதவிகளில் நமது நாட்டிற்கு சேவை செய்ய ஜெகதீப் தன்கருக்கு பல வாய்ப்புகள் கிடைத்துள்ளன. அவருக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வாழ்த்துகிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்தார். ஒரு முதல்வர் பணிவு, இரக்கம் மற்றும் செயலின் அடையாளமாக இருக்க வேண்டும். பொதுமக்களுக்கு அளிக்கப்பட்ட அடிப்படை வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தன்னை சிறந்தவராக காட்டிக்கொள்ளும் ஒருவராக இருக்கக்கூடாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஸ்டாலினை விமர்சித்துள்ளார். சிவகங்கை மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் இறந்த வழக்கு தொடர்பாக திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினர். பச்சை துண்டு போடும் போலி விவசாயி நான் அல்ல என்று ஆவேசமாக முழங்குவதால் எந்த பயனும் இல்லை. விளம்பரங்களை விடுத்து மரவள்ளி கிழங்குக்கு கூட்டுறவு ஆலை அமைத்து குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கரின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. வெடிகுண்டு நிபுணர்கள் விமான நிலையம் முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர். திருவாரூர் அருகே மனைவியின் 16 வயது தங்கையை பாலியல் வன்கொடுமை செய்த ஜபஸ்டின் ராஜ் என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். குற்றாலம் சாரல் விழாவில் வெண்ணெய் மடைக்குளம் படகு குழாமில் படகு போட்டிகள் நடந்தது. இதில் பெண்களுக்கான போட்டியில் சென்னையைச் சேர்ந்த சந்தியா முதலிடத்தை பிடித்தார். ஆண்களுக்கான பிரிவில் 3 பேர் முதலிடத்தை பிடித்தனர். கோவை ஒத்தக்கால் மண்டபம் அருகே சென்ற அரசு பஸ் பழுதாகி நின்றதால் குறித்த நேரத்தில் வேலைக்கு செல்ல முடியாமல் ஆத்திரத்தில் பயணிகள் சிலர் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து நொறுக்கினர். அதிமுக கூட்டணியில் சேருமாறு பழனிசாமி விடுத்த அழைப்பை சீமான் நிராகரித்துள்ளார். தீமையை வைத்து தீமையை எப்படி வெல்ல முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மருத்துவமனையில் இருந்தபடியே முதல்வர் அலுவலக பணிகளை செய்யலாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்திய நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகள் குறித்து தலைமைச் செயலாளர் முருகானந்தனிடம் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். எடப்பாடி பழனிசாமி கடையை விரித்து வைத்துவிட்டு கூட்டணிக்கு அழைக்கிறார், வாங்க சார் என்று. ஆனால் கூட்டணிக்கு யாரும் செல்லவில்லை என அமைச்சர் துரைமுருகன் விமர்சித்தார். காரைக்குடி மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோயிலில் ஆடி செவ்வாயை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் மற்றும் தீச்சட்டிகளை சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். 2026 சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று முதல்வராக விஜய் பதவியேற்பது உறுதி என தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கூறியுள்ளார். போலீஸ் விசாரணையின் போது இறந்த மடப்புரம் அஜித்குமார் குடும்பத்திற்கு கூடுதல் இழப்பீடாக ரூபாய் 25 லட்சம் வழங்க வேண்டும் என ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஓரணியில் தமிழகம் என்ற பெயரில் திமுக நடத்தும் உறுப்பினர் சேர்க்கைக்கு பொதுமக்களிடம் OTP தகவல்களை பெற ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டது. இதற்கு பதிலளித்துள்ள திமுக, ஆதார் விவரங்கள் எதுவும் வாங்கவில்லை, தவறான தகவலை அளித்து வழக்கு தொடரப்பட்டுள்ளது என கோர்ட்டில் திமுக முறையிட்டுள்ளது. தி ஃபேண்டாஸ்டிக் 4 படம் இந்த மாதம் 25ஆம் தேதி வெளியாகிறது. இந்த படத்தின் இடைவேளையின் போது ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் உருவாகி வரும் அவதார் 3 படத்தின் ட்ரெய்லரும் வெளியிடப்படுகிறது. நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, கோவை, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் ஜூலை 25ஆம் தேதி வரை கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குளறுபடிகளின் உச்சமாக உள்ள குரூப் 4 தேர்வை ரத்து செய்து உடனடியாக மறுதேர்வு நடத்த வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கைவிடக் கோரி ராகுல் தலைமையில் பார்லிமென்ட் வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர்.
தேமுகவின் வாக்குகளை பிரிக்கலாம் என்ற எண்ணத்தில் பல்வேறு புதிய கட்சிகளை பாரதிய ஜனதா ஒவ்வொரு முறையும் தேர்தல் நேரத்தில் களத்தில் இறக்குவது வழக்கம் என போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார்.